அத்தியாயம் 18. கமல் திருமணத்திற்கு காட்டிய அவசரத்தை அவளுடன் இணை சேர்வதில் காட்டவில்லை. நிதானமாக அவள் தன்னை ஏற்றுக்கொள்ள சில நாட்கள் அவளுக்கு அவகாசம் தந்தான். அது அவளை கமலின் பால் கவர்ந்தது. ஆனால் ஜேசனிடம் எந்த கருணையையும் காட்டவில்லை கமல். வரதட்சணை என்ற பெயரில் பணப்பட்டுவாடா நடந்தது. புதுவையில் அவனின் தந்தை குடியிருக்கும் வாடகை வீட்டை சொந்த வீடாக மாற்றிக்கொள்ள காமினிக்கு சொந்தமாக பார் வசதியுடன் சிறிய பப், இவனின் பெயரில் டெபாசிட், சில ஏக்கர் நிலம் என ஜேசனிடம் இருந்து பணம் கறந்து கொண்டே இருந்தார். அவரும் மகளின் வாழ்க்கை சிறக்க என அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தார். ஐராவிற்கு அது எதுவும் தெரியாது. கமல் தன்னை ஐராவிடம் காட்டிக்கொள்ளவில்லை. ஆரம்பத்திலேயே தெரிந்துவிட்டால் விட்டு விலக்கி விடுவாள் அல்லவா? அதன் பொருட்டு தன் நோக்கத்தை மறைத்து திருமணம் செய்து கொண்டான். ஐராவிற்கு கமலை பிடிக்கும் என்ற நிலையில் இருந்து காதல் என்ற நிலைக்கு வந்து விட்டாள். கழுத்தில் தாலி கட்டியதும் கட்டிலில் படுத்து உருளாமல் தன்மையாய் நடந்து கொண்டது பிடித்திருந்தது. பின் அவனுடனான கூடல் அது இதமான தென்றல் காற்றில் பறக்கும் இறகினைப் போல அவளை பறக்கச் செய்தது. கடந்த கால நிகழ்வுகள், நிகழ்கால வாழ்க்கை என காலங்கள் அனைத்தையும் மறக்கச் செய்யும் அளவுக்கு நிறைவான தாம்பத்தியத்தை அவனிடம் உணர்ந்தாள். காதல் அது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே சென்றது அவன் மீது. ஷூட்டிங் என சென்றவன் வர தாமதமானால் வரும் வரை விழித்திருந்து அவனுடன் பேசியபடி உணவு உண்டால்தான் உணவே அவளுக்கு உள்ளு இறங்கும். அவனை மெத்தையாக கொள்ளாது வரும் இரவு வீண் என்று சொல்லும் அளவுக்கு இருந்தது. ஒரு முறை பைக்கில் சென்று கீழே விழுந்து இரத்த காயத்துடன் வந்த அவனை பார்த்து பதறிய அவளின் முகமும், தான் எழுந்து நடமாடும் வரை தன் மூன்றாவது காலாக இருந்து தன்னை ஊன்றி பிடித்த அவளின் செயலும் கமலால் மறக்க முடியவில்லை. அந்த நிகழ்விற்கு பின்பு கமலுக்கு தன் காரையே தந்து விட்டாள். இப்போது நினைத்தாலும் அவளின் நேசம் இனிப்பாய் மனதை இனிக்கச் செய்தது. அவை அனைத்தும் நினைத்து பார்த்து அமர்ந்திருந்தவனின் முன்பு காமினி உணவு தட்டுடன் வந்தாள். கமல், என்னாச்சி? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? ஒண்ணுமில்ல காமினி என்றவன் உண்ணாது அமர்ந்திருக்க, எங்கடா போயிட்டு வர இந்த நேரத்துல? உன்னோட பெண் தோழிகள் வீட்டுக்கா என தன் தம்பியை ஏற இறங்க பார்த்து கேட்டாள் காமினி. நீ இப்படி லுக்கு விடுற அளவுக்கு எந்த தப்பான இடத்திற்கும் நான் போயிடல. மோனிகாவை தான் பார்க்க போயிருந்தேன். அவளையா? எதுக்கு? ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு ரதியோட ஃப்ரெண்டை பார்த்து விசாரிக்க போறாள்ல, அதான் நானும் வர்றேன்னு சொன்னேன். உனக்கு எதுக்குடா இந்த வெட்டி வேலை? ரதியை கண்டுபிடிக்கணும்ல. ஐராவை கண்டுபிடிக்கிற பொறுப்பு போலீஸோடது. நீ ஏன் இதுல எனக்கும் அக்கறை இருக்குங்கிற மாதிரி தலையிடுற? நீ எங்கேயும் போக வேண்டாம். இந்தா சாப்பிடு. உன்னை பத்தி எதுவுமே யோசிக்காம ஓடி போனவளை பத்தி நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியோ என தட்டை வைத்துவிட்டு செல்ல கமலுக்கு ஐராவின் நினைவு மீண்டும் வந்தது. அவனின் காலை உணவை அவள்தான் ஊட்டி விடுவாள். முதல் முறை நாட்கள் தள்ளி உள்ளது. கருவுற்றிருப்பதாக அவள் கூறிய போது, ரதி, இது நாம என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம். இப்ப போய் குழந்தை அது இதுன்னு வைத்து தள்ளிட்டு இருந்தா எப்படி? நான் இன்னும் உன்கிட்ட முழுசா பார்க்க வேண்டியது, செய்ய வேண்டியதுன்னு எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு ரதி குழந்தை என அவளை அணைத்து கொஞ்சிக் கொண்டே சொல்லும் பொழுது வேண்டாம் என்றது இல்லை ஐரா. சரி, அப்ப எப்பதான் குழந்தை பெற்றுக்கலாம்? 6 வருஷம். அதுக்குள்ள என் கைக்கு வர வேண்டியது எல்லாமே வந்துடும். நமக்கு குழந்தை பிறக்கும்போது தான் ஒரு தொழில் அதிபராகத்தான் இருக்கணும் என அடுத்தவன் கட்டி வைத்த கோட்டைக்கு தான் ராஜாவாக ஆசைப்பட்டு சொல்ல சந்தேகம் கொள்ளாது சரி என தலையசைத்தாள் ஐரா. 2 முறை அவ்வாறு செய்துவிட்டாள். 3ஆவதாக ஒன்று உண்டான பொழுது பிரச்சனைகள் ஆரம்பமாகின. ஐரா என்றுமே கமலை திட்டியதே இல்லை. அவன் என்ன செய்தாலும் ரசிக்கும் பார்வை பார்த்து நிழலோறும் ஒரு புன்னகை பூப்பாலை தவிர அவனுடன் சண்டைக்கு சென்றதே இல்லை. குடித்துவிட்டு பைக்கில் இருந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டு படுத்து கிடக்கும் போதும் அவனுக்கு பணிவிடை செய்தாலே தவிர ஏன் குடித்தாய் என்று கேட்டதில்லை. கேள்விகளே கேட்காமல் இருந்த ஐரா திடீரென கேள்வி கேட்கும் அவசியம் வந்தது. அதனால் கமலுக்கு கோபம் வந்தது. மாதவியின் வீடு. கமல் சொன்னது போல மாதவியை விசாரிக்கும் போதுதான் உடன் இருப்பேன் என்று அடம் பிடித்ததால் அவனையும் அழைத்து கொண்டு சென்றாள் மோனிகா. கமலை கண்ட மாதவி கோபமாக வந்து கமலை அறைய தொடங்கிவிட்டார். என்னடா பண்ண ஐராவ? எங்கடா அவள? எங்க அவ? சி, நீ எல்லாம் மனுஷனா? நீ பணத்துக்காகத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் எவ்வளவு சொல்லியும் யாரோட பேச்சையும் கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணினாலே அவளுக்கு இது தேவைதான்.
உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கிய காதலிக்கிறது எவ்வளோ தப்புன்னு இப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். பாவி, என்னடா பண்ணுன என்னோட ஐராவ என கோபமாக தொடங்கியவள் பின் அழுகையில் முடித்தாள் தன் பேச்சை. மிஸ்ஸஸ் மாதவி, காம் டவுன் ப்ளீஸ், வாங்க என மோனிகா அவளை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல, கமலும் எவ்வித கவலையும் இன்றி மாதவியின் வீட்டின் உள்ளே சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டார். கால் மேல் கால் போட்டுக்கொண்டு மாதவிக்கு மீண்டும் கோபம் வந்தது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு எப்படிடா உன்னால நிம்மதியாக இருக்க முடியுது? சி என முகம் சொலிக்க, அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னை கண்டபடி பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு நாள் கூட அவளோட பாஸ்ட்டை பற்றி நான் கேட்டதே இல்லை. சொல்லப்போனால் நான் செஞ்சது புரட்சி. மறுமணம்ங்கிறது எல்லாமே புரட்சி தானே என தன்னை பற்றியே பெருமையாக பேச, நீ ஏதோ அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி பேசுற. காசை வாங்கிக்கிட்டு தானே கல்யாணம் பண்ண. அவ கழுத்துல தாலி கட்ட எத்தனை லட்சம் வாங்கியிருப்ப நீ. இதே புரட்சிய இல்லாத ஏழை வீட்டு பொண்ணை பார்த்து செஞ்சிருக்கலாமே, ஏன் பண்ணல? ஏழை பொண்ணோட அப்பன் ஜேசன் அங்கிள் மாதிரி பணத்தை கொட்டி கொடுத்துருக்க மாட்டாரே. ஆடம்பரமான பங்களா காருன்னு செட்டிலாக நினைச்ச, அதான் ஐரா தடுத்துட்டான்னு அவளை அடிச்சு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்ச நீ புரட்சிக்காரன் தான். உனக்கு அவளை பிடிக்கலனா அவளை விவாகரத்து பண்ணிட்டு போகாம ஏண்டா அவளுக்கு துரோகம் பண்ண? எப்படி மனசு வந்துச்சு உனக்கு? உன்னோட குழந்தைய சுமக்கிறான்னு தெரிஞ்சிருந்தும் நீ பண்ண வேலை இருக்குதே, சி. அதை நினைச்சு எவ்வளோ வேதனைப்பட்டாள்னு தெரியுமா உனக்கு என்றாள் மாதவி. மாதவி, நீங்க எப்ப நடந்ததை சொல்றீங்க? ஏன்னா ஐரா காணாம போறதுக்கு முன்னாடியும் பிரெக்னண்டா இருந்திருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் அவளை கடைசியாக பார்த்தது 6 மாசம் முன்பு. எனக்கு கனடாவில் ஒரு ஜாப் ஆஃபர் வந்தது. ஸோ நான் அங்கே போயிட்டேன். இப்போ ஐராவை காணும்னு நியூஸ் வந்ததுனால தான் இங்கேயே வந்தேன் என்றவளின் கணவனும் குழந்தையும் கனடாவில் உள்ளார்கள். இவள் மட்டும்தான் வந்துள்ளாள் தன் தோழிக்காக. ஃபோனில் கூட கான்டாக்ட் இல்லையா என்றான் கமல். அவனை ஏற இறங்க பார்த்தவள் இல்லை என தலையசைத்தாள். இப்போ நீங்கள் சொன்னது எப்போ நடந்தது மோனிகா? 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இதுக்கு முன்னாடி இவனோட வற்புறுத்தனால தான் குழந்தைய கலைச்சாய்வா. ஆனால் அப்போ அவளுக்கு பெத்துக்கணும்னு ஆசை வந்தது. இவன் சொன்ன டாக்டர் கிட்ட போகாமல் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு அவளுக்கு சாப்பாட்டில் மாத்திரையை கலந்து கொடுத்து அதை கலைக்க வச்சுட்டான் இந்த பாவி என்றாள் மாதவி. இது எப்படி இவளுக்கு தெரியும் என்பது போல பார்த்தான் கமல். ஐராவுக்கும் தெரியும் போலையே. என்ன பார்க்குற? நாம் என்ன பண்ணுறோம்னு நமக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, நம்மளை கண்காணிக்கிறவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். நீ மெடிக்கல் ஷாப்பில் அந்த கருக்கலைப்பு மாத்திரையை வாங்கும்போது என் கூட வேலை பார்க்குற இன்னொருத்தி அதை நேரில் பார்த்துருக்குறா. அதை நீ ஐரா குடிக்கிற ஜூஸில் கலந்ததையுமே அவள் பார்த்துட்டா. அவள் தான் சொன்னான் உன்னோட கேவலமான எண்ணத்தை. அது மட்டும்தான் கேவலமாக பண்ணன்னு நினச்சியா நீ? நீ ஆளே கேவலமானவன்னு தான்னு நிரூபிச்சிட்ட. உன்னோட உடம்பு முழுக்க ரத்தத்திற்கு பதிலாக விஷம்தான் ஓடுது. அதனால தான் நீ அனுபவிக்கிற இந்த வாழ்க்கையை கொடுத்து அவளுக்கு துரோகம் பண்ண முடியுது உன்னால. சி, உன்ன மாதிரி ஒரு சீப்பான ஆம்பளைங்களால தான் பொண்ணுங்க வாழ்க்கை நாசமாகுது. பொம்பளை பொறுக்கிடா நீ என இன்னும் பலவாறு திட்ட, முதலில் அமைதியாக இருந்தவன் பின் கோபமாக கத்தத் தொடங்கிவிட்டான். பெண்களுடன் பேச பழக பிடிக்கும் என்பதற்காக பொறுக்கி என்றா கூறுவது? நான் அவளை கலைக்க சொன்னேன் தான், அவள் செய்யவில்லையே, எனவே நான் செய்தேன். அதில் என்ன தவறு உள்ளது? நம் நாட்டில் வரதட்சணை வாங்காமல் திருமணங்கள் நடப்பதே இல்லையே. அதிலும் குறையோ? அல்லாது இரண்டாவதாக திருமணம் முடிக்கும் பெண்ணுக்கு அவளின் பெற்றோர் செய்துதானே ஆக வேண்டும். காலம் காலமாக நடந்து வரும் செயல்தானே இது. இதில் என்னை குற்றம் சொன்னால் மட்டும் எப்படி என முறுக்கி கொண்டு சண்டைக்கு செல்ல காவலர்கள் அவனை இழுத்து கொண்டு சென்றனர். தன் சுய உழைப்பில் வாழாது பிறரின் உழைப்பை உறிஞ்சி உண்டு உயிர் வாழும் அட்டை பூச்சிகளுக்கு சமமானவர்கள்தான் வரதட்சணையும் பெண்ணின் பணத்தையும் வேண்டி நிற்கும் ஆண்கள். சுயமாய் எழுந்து நிற்கும் அளவிற்கு முதுகெலும்பு இல்லாத ஜீவன்கள் அவர்கள். பொன்னையும் பெண்ணையும் அள்ளி கொடுத்து திருமணம் செய்யும் போது பொன் தீர்ந்து விட்டால் அவன் பெண்ணையும் தீர்த்து விடுவான். அங்கு பெண் கிணறாகவும் பொன் ஊற்றாகவும் மதிக்கப்படுகின்றது. ஊற்று சுரக்காது போனால் கிணறானது மண் போட்டு மூடப்பட்டு விடும்.
பெண்ணின் நிலையும் அதுவே. மண்ணால் மூடப்பட்டு விடுவாள். இங்கு ஆண் தன் ஆண்மையை விலைபேசி விற்கின்றோம் என்று புரியாதவர்கள்தான் வரதட்சணை கேட்டனர். வேண்டாமே இந்த வரதட்சணை.